الرحمن الرحيم. عطاء بن الصائب عن أبيه قال صلى بنا عمار بن ياسر صلاة فأوجز فيها فقال له بعض القوم لقد خففت. கணித்திருக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாக்கியம் நிறைந்த நல்ல முத்துமார்களே, அருமையானவர்களே, எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும் கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம்முடைய வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய் முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையாக பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் இல்லாமல் வழங்கிடுவானாக. நம்முடைய ஹலாலான ஹாஜத்துக்கள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து தூங்குகிறேன். அருமையானவர்களே, அத்தாய் இப்னு ஸாயிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அன் அபீஹி, அவர்கள் அவருடைய தந்தையை தொட்டு இந்த ஹதீஸை அறிவிக்கிறார். அவங்க சொல்றாங்க, ஸல்லா பினா அம்மார் இப்னு யாசிர். அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா அவங்க எங்களுக்கு இமாமத் செய்து தொழுகை நடத்தினார்கள். ஸலாத்துல் ஃபஅவுஜஸ ஃபீஹா, அவருடைய தொழுகை ரொம்ப சுருக்கமா தொழுக வச்சாங்க, ஷார்ட்டா என்ன பண்ணாங்க, தொழுக வச்சாங்க. ஃபகால லஹு பஅதுல் கௌம், தொழுதவர்களில் சில பேர் கேட்டாங்க, லகத் ஹஃபஃப்த அவ் அஜஸத, ரொம்ப சுருக்கமா ஷார்ட்டா தொழுக வச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லி கூட்டத்தில் உள்ளவர்கள் சில பேர் கேட்டாங்க. ஃபகால அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அமா அலைய தாலிக, அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சரியான முறையில் நான் தொழுக வச்சிருக்கேன், தொழுகையில் ஏதாவது குறை செய்தால் எனக்கு தான் பாவம், அதுல எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, லகத் அவுது ஃபீஹா பிதஅவாத்தின் சமிஅத்துஹுன்ன மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் எதையெல்லாம் ஓதுவாங்களோ அதையெல்லாம் நான் சரியா ஓதிட்டேன். ஸல்லல்லாஹு கேள்விப்பட்ட அனைத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன், அவர்கள் சொல்லிக் கொடுத்த துஆ, அவர்கள் சொல்லிக் கொடுத்த அனைத்து ஓதுதலையும் என்ன பண்ணிட்டேன், நான் செய்து விட்டேன் என்று அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மக்கள் கேட்ட அந்த கேள்விக்கு பதில் சொன்னாங்க. ஃபலம்மா காம, அவங்க போயிட்டா, அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா போயிட்டாங்க. தபிஅஹு ரஜுலுன் மினல் கௌம், அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு மனிதர் பின்தொடர்ந்தார். அபி, என்னுடைய தந்தையை பார்ப்பதற்காக அவன் என்ன பண்ணாரு, பின்தொடர். யாருடைய தந்தையை? இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அத்தா இப்னு ஸாயிப், அவங்களுடைய தந்தையை தொட்டு தான் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அவங்க அத்தா இப்னு ஸாயிபுடைய தந்தையை பார்ப்பதற்காக போறார். அவங்கள்ட்ட போய் ஃபஸஅலஹு அனி துஆஇ ثم جاءه فأخبر به القوم, அவர்கிட்ட போய் ரசூலுல்லாஹ் ஓதிய துஆக்களை எல்லாம், ரசூலுல்லாஹ் ஓதிய துஆக்களை எல்லாம் எங்களுக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ثم جاء فأخبره به القوم, அவர் நேரா அவருடைய கூட்டத்தார்கிட்டயே வர்றார். இவர் தனியா போய் கேட்கிறார். ஆனா அவங்க அத்தா இப்னு ஸாயிபுடைய தந்தை என்ன பண்றாங்க, அவங்களுடைய கூட்டத்தார்களிடத்திலே வந்து ரசூலுல்லாஹ்விடம் கற்றுக்கொண்ட துஆவை சொல்லிக் கொடுக்கிறார். அல்லாஹும்ம பிஇல்மிக அல்-கைப் வ குத்ரத்திக அல்-ஹல்க் அலல் ஹல்க்
அஹ்யினி மா அமில்தல் ஹயாத கைரன் லி வதவஃபனி இதா அமில்தல் வஃபாத கைரன் லி. அல்லாஹும்ம யா அல்லாஹ் பிஇல்மிக்கல் கைப், மறைவான உன்னுடைய ஞானங்களை கொண்டு, அறிவை கொண்டு, வகுத்ரிதிக அலல் கல்க், நீ படைத்திருக்கக்கூடிய படைப்பினுடைய ஆற்றலை கொண்டு, மறைவான உன்னுடைய ஞானம் அறிவை கொண்டு நீ படைத்திருக்கக்கூடிய படைப்பினுடைய ஆற்றலை கொண்டு உன்னிடம் நான் கேட்கிறேன். அஹ்யினி மா அமில்தல் ஹயாத கைரன் லி, நான் வாழ்வது உனக்கு தெரியும் சிறந்ததாக என்று உனக்கு தெரியும். நான் வாழ்வது சிறந்ததா என்று நீ அறிந்து வைத்திருக்கிறாய். அப்படி நான் வாழ்வது நான் சிறந்ததாக இருக்கும் என்றால் அஹ்யினி, என்னை வாழ வைப்பாயாக. வதவஃபனி இதா அமில்தல் வஃபாத கைரன் லி, நான் மரணிக்கிறது தான் சிறந்ததை நீ அறிஞ்சு வச்சிருக்கிறாய். நான் மரணிக்கிறது தான் சிறந்தது அப்படிங்கிறதையும் நீ அறிஞ்சு வச்சிருக்கிறாய். அதை நான் மரணிப்பதுதான் சிறந்தது என்று நீ அறிந்து வைத்துக் கொண்டிருந்தால் ஃபஅமித்னி வதவஃபனி, என்னை இளவல்வாயாக, மரணிக்க செய்வாயாக என்று அந்த துஆவில் சொல்றார். அல்லாஹும்ம யா அல்லாஹ் அஸ்அலுக, உன்னிடம் நான் கேட்கிறேன், ஹஷியதக ஃபில் கைபி வஷஹாதா, மறைவிலையும் பகிரங்கமாக இருக்கக்கூடிய நிலையிலையும் உன்னை பயப்படக்கூடிய நிலை எனக்கு தருவாயா. உன்னை பயந்து இருக்கணும். பகிரங்கமாக இருக்கும் பொழுது அல்லாஹ் அல்லாஹ்னு எல்லாரும் சொல்ற 4 பேர் இருக்கான்னு சொல்லி, யாருமே இல்லாத நிலையிலையும் அல்லாஹ் இருக்கிறான், நம்மை பார்க்கிறான், நம்முடைய செயலை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற பயம் ஏற்பட வேண்டும். பகிரங்கமாக இருக்கும் பொழுதும் மறைவாக இருக்கும் பொழுதும் உன்னுடைய அச்சத்தை, உன்னுடைய பயத்தை நான் உன்னிடம் கேட்கிறேன். வஅஸ்அலுக்கல் கலிமத்தல் ஹக் ஃபிர் ரிதா வல் கத் வல் கலப, நான் கோபமாக இருக்கக்கூடிய சமயத்திலையும், நான் பொருந்திக் கொள்ளக்கூடிய சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலையிலையும் உண்மையான வார்த்தையை உன்னிடம் கேட்கிறேன். உண்மை பேசுறத உன்கிட்ட கேட்கிறேன். எனக்கு கோபமாக இருந்தாலும் சரிதான், கோபம் இல்லாத நிலையாக இருந்தாலும் சரிதான், சந்தோஷமான நிலையாக இருந்தாலும் சரிதான், அந்த நிலையில எந்த நிலையிலையும் நான் உண்மையை பேச வேண்டும் என்று நான் பண்றேன் உன்னிடம் கேட்கிறேன். வறுமையிலையும் செல்வ செழிப்பாக இருக்கக்கூடிய நிலையிலையும் நடுநிலையாக நடப்பதையும் உன்னிடம் நான் கேட்கிறேன். செல்வம் வந்தா ஆடிடாம, வறுமை இருந்தால் ரொம்ப துவண்டு விடாமல், அப்படிலாம் இல்லாம வறுமையாக இருந்தாலும் சரிதான், செல்வமாக இருந்தாலும் சரிதான், எல்லா நிலைகளிலும் என்ன பண்றேன், நான் நடுநிலையாக நடந்து கொள்வதை உன்னிடம் கேட்கிறேன். திருந்து விடாத அருள்களை உன்னிடம் நான் கேட்கிறேன். திருந்து விடாத அப்படின்னா உன்னுடைய அருள் என்னிடம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். திருந்து போயிடக்கூட, இல்லாமல் ஆகிடக்கூடாது. திருந்து விடாத அருள்களை, நியமத்துகளை உன்னிடம் நான் கேட்கிறேன். قرة أعين لا تنقطع وأسألك قرة أعين لا تنقطع, துண்டிக்கப்படாத கண் குளிர்ச்சியை நான் கேட்கிறேன். துண்டிக்கப்படாத எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருக்க வேண்டும், சந்தோஷமாகவே இருக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட கண்குளி, துண்டிக்கப்படாத கண்குளிர்ச்சியை நான் உன்னிடம் கேட்கிறேன். وأسألك رضاك بعد القضاء, அது எந்த நிலையில் இருந்தாலும் அந்த கலாவுக்கு பிறகு ரிதாவை, பொருத்தத்தை நான் கேட்கிறேன். சந்தோஷம், மகிழ்ச்சி, இந்த நிலையில நாம சந்தோஷமாக இருப்போம். நமக்கு சந்தோஷமான சூழ்நிலைகள், ஒரு சோதனை ஏற்பட்டா புலம்ப ஆரம்பிச்சிருவோம், துவண்டு விடுவோம். அப்படி அல்ல. என்ன எதுவோ அதை ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணணும், அதை பொருந்திக் கொண்டு வாழக்கூடிய நிலை உன்னிடம் கேட்கிறேன். மௌத்திற்கு பிறகு குளிர்ச்சியான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கையை உன்னிடம் நான் கேட்கிறேன்.
உன்னுடைய முகத்தை பார்ப்பதற்குண்டான இன்பத்தை கேட்கிறேன். இறைவா, உன்னுடைய முகத்தை பார்ப்பதற்குண்டான இன்பத்தை நான் கேட்கிறேன். உன்னை சந்திப்பதற்குண்டான ஆசையை நான் உன்னிடம் நான் கேட்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுட்டு, அல்லாஹும்ம ஸய்யின்னா பிஸீனத்தில் ஈமான், யா அல்லாஹ், ஈமானை கொண்டு எங்களை அழகுபடுத்துவாயா, ஈமானுடைய அழகை கொண்டு எங்களை அழகுபடுத்துவாயா. அல்லாஹும்ம ஸய்யின்னா, எங்களை அழகைப்படுத்துவாய், பிஸீனத்தில் ஈமான், ஈமானுடைய அழகை கொண்டு எங்களை அழகுபடுத்துவாயா. வஜஅல்னா ஹுதாத்தல் முஹ்தியீன், நேர்வழிப்பட்டவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி ஒரு பிரார்த்தனையை கற்றுக் கொடுத்தார்கள் என்று அதான் இவர் சாயிப் ரலியல்லாஹு தஆலாவுடைய தந்தை இந்த துஆவை அந்த மக்களுக்கு கேட்ட ஒரு மனிதருடைய அந்த கூட்டத்தாருக்கு என்ன பண்ணாங்க, இந்த துஆவை கற்றுக் கொடுத்தாங்க. இந்த ஹதீஸ் நசாயி போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. வல்லோர் அல்லாஹ் நம் அனைவரையும்